ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எல்லோரும் விரும்புகிற ஒரு பியூட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா பொதுவாக எல்லோரும் நம்ம யூஸ்வலாக என்ன கேட்போம் அப்படின்னா, பார்லர் போனோடனே நம்ம சொல்கிற வேர்டு என்னவாக இருக்குன்னா, நம்மளுக்கு என்ன ஸ்கின் இருக்குது, எதை பற்றியும் நம்ம ஒரி பண்ணுறது கிடையாது. ஆனால் சொல்லும்போது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகுமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் பார்லர் போனால் பொதுவாக ஒரு ஃபேஷியல் பண்ணும்போது அவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட ரிசல்ட் ஒரு 3 to 4 டேஸ்லேருந்து தான் க்ளோ ஆகவே ஸ்டார்ட் ஆகும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஷியலும் க்ளோ ஆகிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஒன்று ஒயிட்னிங் பண்ணுவாங்க, அதாவது நல்லா டர்ட்ஸ்லாம் எடுத்து உங்களோட கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை சில ஃபேஷியல் ரொம்ப சன் டேர்ன் ஆயிருந்ததுன்னா டேர்ன் போக்குறதுக்காக சில ஃபேஷியல்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பிரைட்னிங்கோ ஒயிட்னிங்கோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ ஒயிட்னிங் அப்படிங்கிறது ஒரு பாசிபிளான விஷயமாகவே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் பியூராக இருக்கணும் அண்ட் க்ளோவாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் நம்மளோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கணுமே தவிர கலர் என்ஹான்ஸ் ஆகணும், கலரே வேறு கலருக்கு மாறணும், இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ்வலாக போகக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எல்லோரும் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்க போனாலும் எனக்கு கொரியன் ஸ்கின் வேணும், கொரியன் மாதிரி ரொம்ப க்ளோவாக நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் அதோடு சேர்ந்து கொஞ்சம் நம்மளோட ஒரிஜினல் கலர், சிலர் சன் டேர்ன் ஆகி ரொம்ப கலரும் சேஞ்ச் ஆகியிருப்போம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே. ஸோ அப்படி ஒரு விஷயந்தான் ஒரு 7 days சேலஞ்சாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். டெய்லி 20 minutes தான் இதுக்கு தேவை. 20 minutes கண்டினியூஸாக இல்லை, நீங்கள் ஒன்ஸ் அந்த பேக்கோ அந்த விஷயங்களே நான் சொல்ல போகிற ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 20 minutes தான் நீங்கள் அதை உங்களோட ஃபேஸில் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோ ஈஸியான விஷயந்தான். ஆனால் 7 days நீங்கள் இதை கண்டிப்பாக சேலஞ்சாக எடுத்துகிட்டு எனக்கு 8th day நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ், அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸும் மாற்றி மாற்றி இருக்க போகிறதில்ல. ஆனால் அதோட ஆர்டர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேஷியல் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஒரு கிளென்ஸ் பண்ணணும், லைக் இம்ப்யூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும், போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும், ஸ்டீம் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும், ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தான் மசாஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேக் போடணும். ஸோ இப்படி ஒரு ஆர்டர் நம்மளுக்கு இருக்குல்ல. ஸோ இந்த ஆர்டரை தான் நம்ம 7 days தொடர்ச்சியாக ஸ்கின்குள்ளே ஒவ்வொரு ரெமடிஸும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அந்த 24 hours டைம் கொடுத்துட்டு அடுத்தடுத்த நாள் பண்ணும்போது கண்டிப்பாக 8th day அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிறது எவ்வளோ நாள் சஸ்டெயின்டாக இருக்கும்னா, உங்களோட ஃபேஸில் 1 monthக்கு அந்த க்ளோ அப்படியே ஸ்டேவாக இருக்கும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி ஒரு 7 days பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நாளடைவில் இயற்கையாகவே க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதோட உங்கள் ஸ்கின் கலரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கலரே மாறுறீங்கன்றது கிடையாது, உங்களோட டோன் லைட்டாக முந்தின டோனுக்கு மாறும். அது மட்டும் இல்லை, அதுதான் உங்களோட ஸ்கின்னாக இருக்க முடியும். நீங்கள் நடுவில் நிறையா நம்ம வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம அதை ரொம்ப கெடுத்திருப்போம். ஸோ உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் டோனுக்கு அதை திருப்பி உங்களை ரெஜுவினேட் பண்ணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டே மண்டேலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மண்டே நீங்கள் பண்ண போகிற ஒரு விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம், இதுக்கு ரொம்ப தேவையானது நீங்கள் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது சோற்றுக்கற்றாழை ஜெல் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. அண்டு ரைஸ் தண்ணி, அதாவது அரிசியை ஊற வச்ச தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. அண்டு சில நாள் ரைஸ் பவுடராக நம்மளுக்கு தேவைப்படுது, இல்லைனா நீங்கள் அரிசியை பொடி பண்ணி ரைஸ் பவுடராக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு ஆக்னி ஸ்கின், அதாவது நம்மளுக்கு ஸ்காரு கரும்புள்ளிகள்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இதில் தக்காளி பழம் அதோட சாறு தேவைப்படுது, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தேவைப்படுது, அண்ட் தயிர், தேன். ஸோ இந்த சில விஷயங்கள் மட்டுமே இந்த 7 நாளுமே உங்களுக்கு தேவைப்பட போகுது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், அடுத்தடுத்த நாள் வேறு வேறு பொருட்கள் வேணும் அப்படிங்கிற பெரிய பட்ஜெட்லாம் இதில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் சோற்றுக்கற்றாழை ஜெல் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஜஸ்ட் ஒரு அரிசியை ஒரு 10 hours ஊற வச்சுருங்க முதலே.
இல்லை காலையில் உங்கள் அம்மா குக் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாவது ஊற வச்சுட்டு அதில் அந்த வடித்த தண்ணியில் அந்த சோக் பண்ண தண்ணி, அந்த அரிசி ஊர்ன தண்ணியை அந்த சோற்றுக்கற்றாழை ஜெல்லை கொஞ்சம் ஊற்றி கட்டியாகவே இருக்கட்டும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைமாக தான் எல்லாமே பண்ணணும். ஏன்னா இது பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் பண்ண போகிற விஷயம். செகண்ட் டே வரும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற காய்ச்சாத பால் அண்ட் தேன் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டன் வச்சு நல்லா நீங்கள் அதை ஒரு கோட்டிங் வந்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தொடச்சி எடுங்க. அதில் அவ்வளோ டர்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த காட்டன் பால்ஸ் வச்சே நீங்கள் நல்லா டேப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல கிளென்ஸாக இருக்கும், நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். தேர்ட் டே பார்த்திங்கன்னா க்ரீன் டீ நல்லா போட்டு சில இலைகள் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணி வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஆறின தண்ணியில் ரைஸ் பவுடரை வந்து ஒரு 3 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாகிடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு பேக் ஆகிடும். ஸோ அந்த பேக் போட்டுட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் போடுற அன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் சோற்றுக்கற்றாழை ஜெல் கூட கொஞ்சம் லிக்விட் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஐஸ் க்யூபாக ஊற்றி வச்சுட்டு மெயினாக இந்த மாதிரி பேக் போடுற அன்றைக்கி இல்லை எல்லா 7 நாளுமே நான் சொன்ன அந்த ரெமெடிஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஐஸ் க்யூப் அப்படின்னு சொல்கிறது சோற்றுக்கற்றாழை. ஆனால் அதில் மெயினானது இந்த 3வது பாயிண்ட், அதாவது க்ரீன் டீயும் நம்மளோட அரிசியோட மாவும் போடும்போது கண்டிப்பாக இந்த ஐஸ் க்யூப் வச்சு ஃபைனலாக வந்து அதை கூலன் பண்ணுங்கள். அண்ட் போர்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இந்த தேர்ட். அண்ட் ஃபோர்த் வரும்போது இந்த 4th ஸ்டெப் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் ஹனியும் எடுத்துக்கோங்க, தேனும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி அப்ளை பண்ணி, இது வந்து எதுக்குன்னா ஸ்கின்னோட pH வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லெமனும் தக்காளியும் எடுத்து தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா புழிஞ்சு சாறை மட்டும் எடுத்தாலும் சரி, இல்லை நல்லா மிக்சியில் போட்டு சுற்றிட்டு அதில் கொஞ்சம் லெமன் போட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணுங்கள். இல்லை நிறைய உங்களுக்கு வந்து தழும்புகள் இருக்கிற ஒரு ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த டொமேட்டோ கூட, அதாவது தக்காளி கூட வந்து தேங்காய் பால் கொஞ்சம் கட்டியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி கூட கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தழும்புகள் நிறையா இருக்கிறவங்க போடுங்க. ஸோ இந்த 4வது பாயிண்டில் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருக்குன்னா தயிரும் நீங்கள் தேனும் கலந்துக்கோங்க. மித்தபடி நான் சொன்ன 2 ஸ்கின் டைப் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன 2 ஆல்டர்னேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 4th பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எது சூஸாக இருக்கும், எது ஆப்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 5th பாயிண்ட் வரும்போது இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ணுறோம். ஸ்கின்னில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதை வந்து சரி பண்ணுறோம். ஸோ இதுக்கு சோற்றுக்கற்றாழை ஜெல்லும் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் விட்டமின் இ கேப்சியூல்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த விட்டமின் இ கேப்சியூல்ஸ் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இ கேப்சியூல் வந்து சுத்தமாக வாங்க போக முடியலை, எனக்கு அது கடையும் இல்லை, நான் வாங்க விரும்பலை அப்படின்னா ஆலோவேரா சோற்றுக்கற்றாழை ஜெல் கூட தேங்காய் பாலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து விட்டமின் இ. பட் அதோட ஆப்ஷனே உங்களுக்கு வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மட்டும் தேங்காய் பாலை வந்து சோற்றுக்கற்றாழை ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஓட்ஸ், கொஞ்சம் ஓட்ஸை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் வெறுமனே ஓட்ஸை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அந்த ஓட்ஸ் மீலோட அந்த பவுடரை எடுத்து அது கூட ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆர் தண்ணியே கலந்துக்கலாம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு
சும்மா ஜஸ்ட் அது ரொம்பலாம் ஒட்டாது, பட் இருந்தாலும் அது ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 7th டே நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு பேக் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அதுக்கு ரைஸ் பவுடர் நான் சொன்ன மாதிரி பொடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா காய்ச்சாத பால் கொஞ்சம் அதில் ஊற்றி தேனும் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோர்ஸான ஒரு பேக் கிடைக்கும். ஸோ அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ பேக் போடுறோம் அப்படின்னாலே நான் சொன்னது மெயின் விஷயம், பேக் முடித்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த சோற்றுக்கற்றாழை ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு விட்டுருங்க. எல்லா நாளும் அது பண்ணலாம், பட் மஸ்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த 3rd டே க்ரீன் டீ அண்ட் ரைஸ் ஃப்ளார் சொன்ன அந்த டேவும், அதே மாதிரி 7th டே நான் சொன்ன அந்த ரைஸ் ஃப்ளார் கூட மில்க் அண்ட் ஹனி அப்ளை பண்ணும்போதும் அதை முடித்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக அந்த சோற்றுக்கற்றாழையுடைய ஐஸ் க்யூப் வச்சு ரப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ 7 டேஸ் முடிஞ்சிருச்சு. 8th டே மார்னிங் உங்களோட ஸ்கின் பாருங்கள். ஆனால் பெர் டே ஒவ்வொரு டேவுமே நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 8th டே உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். 8th டே ஒரு நாள் கூட விட்டுட்டு 9th டே பாருங்கள். ஸோ அவ்வளோ க்ளோ கிடைக்கும் அண்ட் அது அந்த மந்த் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகும். நீங்கள் அப்புறமா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. அண்ட் அடுப்புக்கிட்ட போய் அன்றைக்கி நான் வந்து 20 மினிட்ஸ் பண்ணிவிட்டு உடனே போய் நான் எதுவும் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு செய்யாதீங்க. ஒரு மணி நேரமாவது கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையலுக்கு போகிறீங்கன்னா போங்க. பட் அதுவுமே அதை விட அடுத்த சமையலுக்கே அந்த ஹீட்டே படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நைட் கூட பண்ணுறதுனால இது தப்பே இல்லை. ஒரு 8 o'clock பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 8:30க்கு வாஷ் பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று சாப்பிட மட்டும்தான் பண்ணுவோம், இல்லை நீங்கள் அதையுமே முடிச்சுட்டு கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். உங்களோட டின்னரை முடிச்சுட்டு கூட இந்த விஷயங்களை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்புக்கிட்ட போகிறத கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது அப்படியே சஸ்டெயின்டாக ரொம்ப நாள் நீடிச்சும் அது வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கொரியன் ஸ்கின் க்ளோ இந்த ஒரு சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு 8th டே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 1 and 2, 3 டேஸ் முடிக்கும் போதே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.